Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் வசந்த் அத்தியாயம் 4. வசந்த் கணேசனை முறைத்தார். என்ன பாஸ், பலியாடு மாதிரி என்ன அனுப்புறீங்க? இதில் உனக்கு தான் சாமர்த்தியம் அதிகம். ஏன் சார், இந்த கட்டுரை ரொம்ப அவசியமா? ராஜேந்திரன் கிணறுன்னு இன்னொன்று எழுதிங்களா நீங்களா? இல்லைப்பா, 6 மாதம் ஆராய்ச்சி பண்ணி அதை 6 பக்கத்தில் சாராக பிரிஞ்சு எழுதியிருக்கேன். ராஜராஜன் கிணறு கல்வெட்டில் எத்தனை விஷயம் இருக்குது. புதுக்குப்புறம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? புதுசு குப்புறப்படுத்துக்கிறத இல்லை, காஸ்ட் ஃபார் ரிப்பேருக்கு செந்தமிழ் தொடர், அது அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கு. ஏன் சார், நடுராத்திரியில் புதுக்குப்புறமெல்லாம் எனக்கும் கதாவசனம் புரிஞ்சிடுது. உங்களுக்கு அந்த கட்டுரை வேணும், அது நாளை உங்களை வந்தடையும். அதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகள். என்ன, உங்களை கூட்டிகிட்டு போனாங்களே, அதை சரியாக சுத்தமாக என்னடன்னு வர்ணிக்க முடியுமா? ஒரு பண்ணை மாதிரி இருந்தது என்றார் பேராசிரியர். பண்ணை மாதிரின்னா என்ன பண்ண? பாலா, கோழியா, இல்லை பண்ணையார் பண்ணையா? இல்லைப்பா, தனியாக ஒரு நிலத்தின் நடுவில் ஒரு வீடுன்னு வச்சுக்கிறேன் தாங்க. அப்புறம் வேறு ஏதாவது உருப்படியாக அடையாளம் பல்லாவரத்தில் எங்கே? மார்க்கெட் சந்தடியெல்லாம் தாண்டின பிற்பாடு கொஞ்சம் தூரம் பெருவழியில் போனோம். பெருவழி? ட்ரங்க் ரோடு, ஆதாரம் கல்வெட்டு, அங்கே வாசனை அடித்தது. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பினோம். வாசனை என்ன வாசனை? ஸ்னோ பவுடர் வாசனை இல்லை, அது அங்கே ஏதாவது வாசனாதி திரவியங்கள் ஃபேக்ட்ரி இருக்கலாம். பான்ஸ் என்றான் கணேஷ். அங்கே நாம் ஒரு முறை கேஸ் சம்மந்தமாக போயிருக்கோம் வசந்த். ஞாபகம் இருக்கு பாஸ், அந்த பேட்டையை பவுடர் போட்ட மாதிரி வாசனை தீர்த்து கட்டிடும். சார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் குண்டர்கள் ஜாகிரஃபி புரியுது. வாசனையை தாண்டியதும் திரும்பணுமா, அங்கிருந்து மண் பாதையில் ஒரு மைல் போனதான் ஞாபகம். நடுவே ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி சின்னதாக ஒரு கட்டிடம் வந்தது. சிவில் விமான இலாக்காவுடைய மார்க்கர் கட்டணம் என்றான் கணேஷ். அந்த வழியாக தான் நான் தண்டலம்னு ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன். கவனிச்சிங்களா நம்ம பாஸை? ஞாபக சக்தினா தானே, போன ஜென்மத்தில் யானை. தனியாக கட்டடம், முள்வேலி, உள்பக்கம் பூட்டியிருந்த கேட்டு. ராஜபாளைய நாய் இல்லை. ஏன், இந்த மாதிரி பண்ணையிலலாம் கெட்ட காரியத்துக்குன்னே வச்சுருப்பாங்க. கையை தட்டினா ஃபைட்டர் ஷெட்டி வந்தானா? நீ என்ன சொல்கிறேன்னு புரியல. நீங்கள் அமிதாப் பச்சன் படம் பார்த்துருது இல்லையா? ஒரு மொட்டைத்தலை வருவானே. நான் கடைசியாக பார்த்த படம், இருங்க நான் சொல்கிறேன், ராஜராஜ சோழன். கரெக்டு. அதுக்கப்புறம் படம் பார்த்ததே நிறுத்திட்டீங்க, சரியா? சரி என்று சிரித்தார் பேராசிரியர். சரி, நீங்கள் அடையாளம் சொல்லிட்டீங்க. நாளைக்கு வசந்த் போய் பாக்கி வேலையை கவனிச்சுப்பான் என்றான் கணேஷ். வசந்த், சார், அந்த கட்டுரையை மீட்டு கொண்டு வந்தால் நீங்கள் என்ன தருவீங்க என்றான். எது வேணால் கேள்த்தாரேன். வசந்த் இனியாவை பார்த்தான். இனியா அப்பாவுக்கு தெரியாமல் இப்போது வேண்டாம் என்று அபிநயித்தான். நீங்கள் என்ன உங்கள் மாணாக்கனா ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் வந்து சரித்திர பாடம் கற்றுக்க அனுமதிப்பீங்களா சார்? முடியாது. ஏன்? சரித்திர பாடமெல்லாம் வேணும்னா யூனிவர்சிட்டிக்கு வரணும். ஓச்சுரா, உங்கள் வீட்டில் வந்து கற்றுக்க முடியாது, எதுவும் சின்ன வேலையே கிடையாதா? தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறேன், இஸ்திரி போடுறேன், அதுக்கெல்லாம் வேலைக்காரன் இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் மாதிரி சரித்திர பேராசிரியர்கிட்ட ஒரு சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க சார் என்றான். பார்க்கலாம், நீ முதல்ல கட்டுரையை கொண்டு வா, அப்போது நான் வரட்டுமா? லேட் ஆகிடுச்சு, வா பொண்ணு போகலாம். பாய் கணேஷ், பாய் வசந்த், ஸ்லீப் வேர் என்று இனியா ஒரு புன்னகையை பறித்து கொடுத்து விட்டு புறப்பட்டான். ஸ்லீப் வெல்லாவது, மயக்கத்தை தந்தவளே ஒரு மருந்து சொல்லி போனால் என்ன என்றான் வசந்த். சரியான ஐஸ் ஃபேக்ட்ரிடா நீ. என்ன செய்கிறது பாஸ், பேராசிரியராக இருக்காரு. கிட்ட வரவிட மாட்டார் போல இருக்க. ஒரு எஸ்கிமோ கிட்ட ரெஃப்ரிஜரேட்டர் வித்தரலாம் போல இருக்க. கணேஷ் மறுபடி கோர்ட் கேஸில் ஆழ்ந்து விட்டான். வசந்த் கடிகாரத்தை திருகி அலாரம் வைத்தான். காலையில் எழுந்து ஓடணும் பல்லாவரத்துக்கு என்றான். ஏய், காரை எடுத்துகிட்டு போயிடாத நீ. என்ன, பஸ்ஸில் போ, இல்லை ட்ரெயினில் போ. மறுதினம் காலை வசந்த் சுமார் 7:30 மணிக்கு புறப்பட்டு பல்லாவரம் வரை மின்சார ரயிலில் சென்று
அங்கிருந்து நடந்து நடந்து இன்னும் கொஞ்சம் ஃபேக்டரி வாசனை கடந்து மண் ரோட்டில் சென்றான். சொல்லி வைத்தாற்போல் அந்த டிரான்ஸ்மிட்டர் கட்டிடம் வந்தது. அங்கிருந்து சற்று தூரத்திலே பேராசிரியர் குறிப்பிட்ட அடையாளங்களில் அந்த கட்டிடம் தெரிந்தது. வேலி தடுத்து பூட்டியிருந்தது. வெற்று நிலம், பின்னணியில் தென்னந்தோப்பு, நிழலில் ஒரு அமைதியான ஓடு வேய்ந்த வீடு, புறத்திண்ணையில் குண்டான தூண்கள், மரக்கதவு, மாடி, ஆள் நடமாட்டவில்லை. வசந்த் வேலியோர கதவுகளை சப்தித்தான். ஹலோ, யார் உள்ள? கதவு தரங்க என்றான். பதிலில்லை. மேலே ஒரு ஏர்பஸ் அலறிக்கொண்டிருந்தது. அதன் நிழலில் சடுதியில் தீற்றிவிட்டு மறைந்தது. வசந்த் யோசித்தான். வேலி கம்பி மேல் கால் வைத்தான். ஒரு எவ்வு உட்புறம் வந்து விட்டான். நடந்தான். அந்த வீட்டு வாசலை அடைந்தான். கதவை மெல்ல தட்டினான். சந்தடி இல்லை. தூரத்தில் ரன்வேயில் இறங்கிவிட்டு விமானத்தின் இளைப்பாறல் சப்தம் மட்டும் கேட்டது. வசந்த் கதவை தள்ளி பார்த்தான். திறந்து கொண்டது. உள்ளே பாதி இருட்டாக இருந்தது. பழைய காலத்து ஃபர்னிச்சர்களுடன் ஒரு சோஃபா கம்பெட் இருந்தது. வாரப்பத்திரிகைகள் அடுக்கி இருந்தன. டெலிஃபோன் ரிங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் அதை எடுத்து ஹலோ என்றான். யாரு? ராமலிங்கம்மா? அவங்களாம் கிளம்பிட்டாங்களா? வேன் அனுப்பிடவா? கிழவனை என்ன செஞ்சீங்க? என்னையாவும் கிழவனை என்ன செஞ்சீங்க? வசந்த் படக்கென்று வைத்து விட்டான். அங்கிருந்து நடந்தான். டெலிஃபோன் மறுபடியும் அடிக்க துவங்கியது. கவனிக்காமல் சுற்றுமுற்றும் சோதிக்க ஆரம்பித்தான். வீட்டில் யாரும் இல்லை என்று அவன் புலனறிவுக்கு தெரிந்தது. மாடிப்படி தெரிந்தது. அங்கே போக விரும்பினான். அதே சமயம் இந்தியன் பீனல் கோடின் 17ஆம் அத்தியாயம் செக்ஷன் 449 452 வரை ஞாபகம் வந்தது. ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் அன் ஆஃபென்ஸ். இப்போது மாட்டிக்கொண்டால் நேராக காவல் நிலையம். டெலிஃபோன் ஓய்ந்தது. அலமாரியில் பழைய வெள்ளிக்கோப்பைகள் இருந்தன. சந்தன யானை மரக்கட்டையை நகர்த்த அருகே தந்த நங்கை, கொக்கு, பிரில்லிங் பாட்டில், ஏகப்பட்ட மருந்து பாட்டில்கள், கீழ்த்தட்டில் சென்ற மாதத்து தினசரி நாளிதழ்கள், மலையாள பத்திரிகைகள். அந்த குப்பையில் ராஜராஜன் கிணற்றை எங்கே தேடுவது? மெல்ல புரட்டி பார்த்தான். எதிர் அலமாரியை திறந்து வாயிற்கப்புறம் கார் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது. கேட் திறக்கப்படும் சத்தம் தொடர்ந்து அதன் பின் செருப்பு கால்களின் சரக் சரக். வசந்த் மறைய இடம் தேடி அகப்படாமல் உடனே மாடிக்கு சென்றான். மரக்கதவு எங்கே என்று திறந்தது. இருவர் பேச்சு குரல் கேட்டது. மாடியில் அதிகம் புழக்கம் எழுந்ததாக தெரியவில்லை. ஓட்டுக்கு மத்தியில் படுத்திருந்த கண்ணாடி ஓடு ஒரு வெளிச்ச அருவி அமைந்திருந்தது. அங்குமிங்கும் சாமான்கள் சிதறியிருந்தன. மண்வெட்டிக்கு பக்கத்தில், நடைவண்டிக்கு பக்கத்தில், பழைய ரேடியோவுக்கு பக்கத்தில் அண்டா. வசந்த் கவனமாக இடை நடந்தான். வெளியே மொட்டை மாடிக்கு செல்லும் கதவில் பூட்டு தொங்கியது. அதை லேசாக ஆட்டி பார்த்தான். அரை மணிக்குள் திறக்க முடியாது என்று தோன்றியது. ஜன்னல்கள் மூடியிருந்தன. பைத்தியக்காரத்தனத்தின் சிகரம். எல்லாமே தப்பு. வேலி தாண்டியது. மரக்கதவை திறந்தது. டெலிஃபோனை எடுத்து பதிலளித்தது. பார்த்தது. மாடி ஏறியது. இப்போது வசந்தின் ஒரே நம்பிக்கை அவர்கள் மாடிக்கு வரமாட்டாமல் போய்விடுவார்கள் என்பதே. சட், என்ன தமிழ்? வரமாட்டாமல். நெஞ்சம் பயத்தில் உளறுகிறது. கீழே பேச்சுக்குரல் கேட்டது. கிளம்பியிருப்பாங்க ராமலிங்கா. அந்த குரலுக்கு நிறைய சக்தி இருந்தது. 30 சொச்சம் வயது, வெற்று குண்டன். குரலை வசந்த் அனுமானித்தான். இல்லையா, நான் வரலையே. பெரிய வண்டியில் போயிருப்பாங்கய்யா. இல்லைடா, டெலிஃபோன் வரும், காத்திருக்க சொன்னாங்களே. டெலிஃபோன். இப்போது மறுபடி டெலிஃபோன் வந்தால் வசந்துக்கு சின்னதாக 15 ஊசிகள் வயிற்றுக்குள் விளையாடின. டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, சொல்லு, ராமலிங்கம் தான் பேசுகிறேன். செத்த முன்னாடியா? எப்போ? 10 நிமிஷமா? நான் இல்லையே. இந்த நம்பர் தான் கூப்பிட்டியா? இல்லைப்பா, வீட்டில் ஒருத்தர் இல்லை. பதில் சொன்னானா? வச்சுட்டானா? வசந்த் மறைவதற்கு ஏதாவது அழுக்கு கூட அகப்படுமா என்று சுற்றிலும் பார்த்தான். என்ன ராமலிங்கம்? கொஞ்ச நேரம் முன்னாடியே பெரியசாமி இங்கே டெலிஃபோன் செஞ்சானா? யாரோ ஃபோனை எடுத்து பேசினாங்களாமே. என்னது? இங்கே யார் வர முடியும்? கேட் பூட்டி இருந்ததே. மரக்கதவு திறந்துருந்ததே. யாரா இருக்கு? ராங் நம்பரா? இல்லைங்கிறான். நீ எதுக்கு ஒரு காரியம் பண்ணு, வீட்டை ஒரு முறை சோதனை போட்டுரு. எவனாவது உள்ளே வந்திருக்கானான்னு பார்த்துறேன். இந்த அத்துவானத்துக்கு எவன் ஏன் வருவான்? சொல்ல முடியாதா. நல்லா எல்லா ரூம்லையும் தேடிடு. வசந்த், டேய் மாடி வேண்டாண்டான்னு மனசில் பிரார்த்தித்தான். சற்று நேரம் மௌனம். டெலிஃபோன் டயல் சுழற்றப்படும். கிறுக். பெரியசாமியா? ராமலிங்கம் பேசுகிறேன். வேன் அனுப்பிச்சிட்டியா? சொல்லவே இல்லையே நீ. 10 மணிக்குள்ளே புறப்பட்டு வந்துடுறேன். சிங்காரத்தையும் கூட்டி வச்சுக்க. ராமலிங்கம், பெரியசாமி, சிங்காரம் என்ன பேசுகிறார்கள்? எதை பற்றி பேசுகிறார்கள்? டீசல் நிறைய போட்டுக்கிட்டு வந்துடு. ஏஆர்வி பங்க்கில் போட்டுக்கா. என்ன
40-50 மைல் போகணும் பாரு. தேடிக்கிட்டு இருக்கான். வந்துரு. சரி. டெலிஃபோன் வைக்கப்பட்டு என்னடா என்றான். முழுக்க பார்த்துட்டேன் ராமலிங்கம், ஆள் ஒருத்தர் இல்லை, ராங் நம்பராக தான் இருக்குது. எதுக்கு மாடியில் ஒரு முறை பார்த்துறேன் என்றான். நாசமாக போன ராமலிங்கி. தொடரும்.